வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். வர்தா புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு அடுத்த வாரம் தமிழகம் வருகை. பிரதமர் மோடியை முதல்வர் பன்னீர்செல்வம் நாளை சந்திக்கிறார். புயல் நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கை மனுவை அளிக்கிறார். நதிநீர் பிரச்சினைக்கு ஒரே தீர்ப்பாயம் அமைக்க முடிவு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் சிக்கல். அரசியல் கட்சிகள் 2000 ரூபாய்க்கு மேல் நன்கொடை பெற தடை. மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரை. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்திய அணி. வர்தா புயல் பாதிப்புகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள மத்திய உள்துறை இணைச் செயலர் தலைமையிலான குழு அடுத்த வாரம் தமிழகம் வர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை துறைமுகம் அருகே வர்தா புயல் கரையை கடந்ததை அடுத்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. வர்தா புயல் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு முதல்கட்டமாக 1000 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்க வேண்டும் என தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்திருந்தது. இது தவிர புயல் பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய குழுவை அனுப்ப வேண்டும் என்றும் கோரியிருந்தது. இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலர் தலைமையிலான குழு அடுத்த வாரம் தமிழகம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நேரில் ஆய்வு செய்யும் மத்திய குழு புயல் பாதிப்பு தொடர்பான அறிக்கையை மத்திய அரசிடம் அளிக்க உள்ளது. பிரதமர் மோடியை நாளை சந்திக்க உள்ள முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் புயல் நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுவை அளிக்க உள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் மோடியை தில்லியில் நாளை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வர்தா புயலால் ஏற்பட்ட சேதத்திற்கு மத்திய அரசு நிவாரணம் வழங்க கோரியும் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினையும் பிரதமரிடம் அளிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது அளிக்க வேண்டியும் ஜெயலலிதாவின் முழு திருவுருவ வெண்கலச் சிலையினை நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கவும் கடிதங்களை அளிக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தில்லி செல்லும் முதல்வர் நாளை மாலையே சென்னை திரும்புவார் என்றும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று மாலை 6 மணி அளவில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் சென்று ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்தார். அப்போது தமிழக தலைமைச் செயலர் ராம் மோகன ராவும் உடனிருந்தார். முதல்வர் பன்னீர்செல்வம் நாளை தில்லி சென்று பிரதமரை சந்திக்க உள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சினையை தீர்க்க ஒரே நதிநீர் தீர்ப்பாயம் அமைக்க மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகம், கர்நாடகம், கேரளம், பஞ்சாப், ஹரியானா என பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சினைகள் பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. மாநிலங்களுக்கிடையே நிலவும் நதிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்திய நீர்வளத்துறை இந்த முடிவை எடுத்துள்ளது. இந்த நதிநீர் தீர்ப்பாய தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்கப்படுவார் என்றும் தேவைப்பட்டால் முன்னாள் நீதிபதிகள் அடங்கிய அமர்வை உருவாக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. எந்தவொரு நதிநீர் சிக்கல் தொடர்பான வழக்குகளையும் விசாரித்து 2 ஆண்டிற்குள் இந்த தீர்ப்பாயம் தீர்ப்பளிக்கும் எனவும் இதற்காக மாநிலங்கள் நடுவே ஆன நதிநீர் பிரச்சினை சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தேர்தலில் கருப்பு பணத்தை ஒழிக்கும் வகையில் உரிய ஆதாரமின்றி 2000 ரூபாய்க்கு அதிகமாக அரசியல் கட்சிகள் நன்கொடை பெற தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு பரிந்துரை ஒன்றை அளித்துள்ளது. அரசியல் கட்சிகள் நன்கொடை பெற அரசியல் சட்டப்படி இதுவரை தடை எதுவும் இல்லை. அரசியல் கட்சிகள் அடையாளம் தெரியாத நபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து உரிய ஆதாரமின்றி 20,000 ரூபாய்க்கு மேல் நன்கொடை பெற்றால் மட்டுமே
அது பற்றி விவரங்களை தெரிவிக்க வேண்டுமென மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. தேர்தலில் கருப்பு பணத்தை ஒழிக்கும் வகையில் உரிய ஆதாரமின்றி 2000 ரூபாய்க்கும் அதிகமாக அரசியல் கட்சிகள் நன்கொடை பெற தடை விதிக்க வேண்டுமென மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. வருமான வரித்துறை சட்டம் 13A பிரிவின்படி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வருமான வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த விதியை மாற்றி நாடாளுமன்ற தேர்தல் அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறும் அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் வருமான வரி விலக்கு சலுகை வழங்க வேண்டுமென தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நன்கொடை வழங்குபவர்களின் விவரங்களை அரசியல் கட்சிகள் பதிவு செய்ய உத்தரவிட வேண்டுமென்றும் தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியை பல்வேறு தலைவர்கள் இன்று நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். திமுக தலைவர் கருணாநிதிக்கு தொண்டை மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக மூச்சுத் திணறல் ஏற்பட்டதை அடுத்து சென்னையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் 2 நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சுவாசத்தை சீர்படுத்துவதற்காக தொண்டை பகுதியில் அறுவை சிகிச்சை செய்து குழாய் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் நோய் எதிர்ப்பு மருந்துகள் அளிக்கப்படுவதாகவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன், காங்கிரசின் மூத்த தலைவர் குமரி அனந்தன், புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி, தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா உள்ளிட்டோரும் கருணாநிதியை இன்று சந்தித்து நலம் விசாரித்தனர். மேலும் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலர் விஷால், நடிகர் வடிவேலு உள்ளிட்டோரும் மருத்துவமனையில் கருணாநிதியை சந்தித்தனர். மருத்துவமனையிலே மருத்துவர்களை சந்தித்தேன். ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களது உறவினர்களை சந்தித்தேன். டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் படிப்படியாக உடல்நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நாட்களிலே வீடு திரும்பக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படும் என்ற நல்ல செய்தியை எங்களிடம் தெரிவித்தார்கள். தலைவர் கலைஞர் நலம் பெற்று கொண்டிருக்கின்றார். தமிழும் தமிழர்களும் நலம் பெற விரைவில் கலைஞர் குணம் பெற்று நலம் பெற்று அனைவரையும் நலம் பெறச் செய்ய வேண்டும் என்ற எங்கள் இதய எண்ணத்தை வெளியிடுகிறோம். நலம் பெற்று வந்திருக்கிறார். தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உடல் நலம் தேடி வருவதாக எங்களுக்கு மரியாதைக்குரிய கனிமொழி அம்மாள் அவர்கள் கூறினார்கள். குறிப்பாக அவர் இப்பொழுது ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று எங்களுடைய சார்பிலும் புதுச்சேரி மாநில மக்களின் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் கலைஞரை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு மூத்த தலைவர். அவரை நேரில் சந்தித்து நாங்கள் அவரோட நலம் விசாரிக்கிறதுக்காக வந்திருந்தோம். கூடி சீக்கிரம் இன்னொரு 2-3 நாளில் மறுபடி வீட்டுக்கு திரும்பி போக போகிறார் அப்படின்ட்டு, நல்லபடியாக குணமடைஞ்சு வீட்டுக்கு போக போகிறாருன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் நாங்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். நான் உள்ளே போய் பார்த்தப்ப அவங்க இன்னமும் அவங்க தைரியமாக தான் இருக்காங்க. நல்லா இருக்காரு டாக்டர் கலைஞர் ஐயா. இன்னும் 2 நாளில் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. திரும்பி ஐயா கலைஞர் அவர்கள் வந்துடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் ஆண்டவனை எல்லாரும் நாங்கள் வேண்டுறோம். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட சென்னையை சீரமைக்கும் பணி 6வது நாளாக இன்றும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை துறைமுகத்தில் வர்தா புயல் கடந்த திங்கட்கிழமை அன்று கரையை கடந்தது. அப்போது வீசிய சூறைக்காற்றால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சென்னை நகரில் மட்டும் 10,000க்கும் அதிகமான மின் கம்பங்களும் 50,000க்கும் அதிகமான மரங்களும் சாய்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணிகளும் முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணிகளும் போர்க்கால அடிப்படை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வர்தா புயல் தாக்கத்தால் முறிந்து கிடக்கும் மரங்களை அப்புறப்படுத்தும் பணி சென்னை முழுவதும் இன்று 6வது நாளாக மேற்கொள்ளப்பட்டது. ஏறத்தாழ 20,000 பணியாளர்கள் இந்த சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் சேகரிக்கப்படும் மரங்கள் மலை போல் குவிந்து வருகின்றன. புயல் காற்று ஆரம்பிக்கிற நைட்ல இருந்து நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாம் வெளியூர் ஆளெல்லாம் வச்சு சீக்கிரம் சிறப்பமாக எக்மோர் ரூட்டு எல்லா இடமும் நைட் அண்ட் டேவுமாக நாங்கள் செய்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கண்ட்ரோல் வரைக்கும் ஒரு 70-75 டன் எடுத்திருக்கோம். இந்த மிஷின் நாங்கள் 3 மிஷின் யூஸ் பண்ணுறோம். ஜேசிபி அப்புறம் லாரி எல்லாம் வச்சு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம். மொத்தமாக சேர்த்து இதை அப்புறம் அப்புறப்படுத்துவோம்.
மாணவ மாணவிகள் புதிய ஆராய்ச்சிகளையும் கண்டுபிடிப்புகளையும் மேற்கொள்ள வேண்டுமென திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் பிறந்த நாளை ஒட்டி திமுக இளைஞரணி சார்பில் நாமக்கல்லில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மு.க.ஸ்டாலின் பரிசுகளையும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கினார். முன்னதாக உரையாற்றிய ஸ்டாலின் பல்வேறு பணிகளுக்கு செல்வது போல மாணவர்களும் படிப்பை முடித்துவிட்டு அரசியலுக்கு வர வேண்டும் என தெரிவித்தார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். புதிய தொழில்நுட்பங்கள் நாட்டில உருவாக வேண்டும் என்று சொன்னால் உங்களை போன்ற மாணவர்கள் தான் முன்னுக்கு வர வேண்டும். உங்களை போன்ற மாணவர்களை நம்பித்தான் இந்த நாடு இருக்கிறது என்பதை நீங்கள் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பஞ்சாப் மாநிலத்தில் 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய பணத்தாள்கள் உள்ளிட்ட 16 லட்சம் ரூபாயை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் புதிய பணத்தாள்களை தரகு அடிப்படையில் சிலர் மாற்றி வருவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு காவல்துறையினர் சிலரிடம் விசாரணை நடத்தினர். அதில் 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய பணத்தாள்களும் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதிப்பிழந்த பணத்தாள்களும் வைத்திருந்தது தெரியவந்தது. இந்த பணத்தாள்களையும் 6 கிராம் போதைப் பொருளையும் கைப்பற்றிய காவல்துறையினர் இது தொடர்பாக 3 பேரை கைது செய்துள்ளதாக பஞ்சாப் மாநில காவல்துறை ஐஜி ஃபருகி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் பணத்தால் பரிமாற்றம் ஏதுமின்றி இஸ்லாமிய குடும்பத்தினர் திருமணத்தை நடத்தினர். சூரத் நகரில் வசிக்கும் இஸ்லாமியரான சையத் ரயீபுதீனுக்கு நடைபெற்ற திருமணத்தில் பணத்தால் பரிசு வழங்கப்படவில்லை. மாறாக திருமணத்தில் கலந்து கொண்டவர்கள் தங்களது கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு மூலம் மணமக்களுக்கு திருமண பரிசு வழங்கினர். மேலும் மணமக்களுக்கு காசோலைகளாகவும் பரிசு வழங்கினர். இதுபோன்ற முறையில் திருமணம் செய்து கொள்வது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் மோடியின் நடவடிக்கையை தாம் ஆதரிப்பதாகவும் மணமகன் சையத் தெரிவித்தார். इसके बारे में मैं इतना ही कहूँगा कि जो भी शादी में जो चढ़ावा जो आने वाला है वो ATM कार्ड से आने वाला है और केस से आने वाला है, बाकी कुछ नहीं. 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ நகரில் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் நடைபெற்றன. இதன் இறுதிப் போட்டியில் பெல்ஜியம் அணியை இந்திய அணி எதிர்கொண்டது. இதில் தொடக்கம் முதலே இந்திய அணி வீரர்கள் சிறப்பாக விளையாடினர். இந்திய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வீழ்த்தியது. இதன் மூலம் இந்திய அணி 15 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜூனியர் உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது. Well, and what a moment for the Indian team. Cannot be overstated. First of Uttar Pradesh, Ram Naik on the screen. What a moment. It's a big day for the junior hockey. It's a big day for Indian hockey. Surely the senior team will be delighted. தெற்கு அந்தமானில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது தென்கிழக்கே நிலை கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாகவும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மைய அலுவலர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தற்பொழுது வறண்ட வானிலை நிலவுவதாகவும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் அவர்கள் கூறினர். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை குறிப்பிடத்தக்க அளவிற்கு தமிழகத்தில் மழை பதிவாகவில்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கருத்து சொல்லும் உரிமையை கட்சி தலைமை அளித்துள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் பதில். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் வர்தா புயல் பாதிப்பு சீரமைப்பு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வர்தா புயலால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் மீட்பு பணிகள் பற்றி ஆலோசனை நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பல்வேறு துறைகளின் செயலர்களும் IAS அலுவலர்களும் கலந்து கொண்டு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் நடைபெறும் சீரமைப்பு பணிகள் தொடர்பாக விளக்கினர். சென்னை பெருநகர மாநகராட்சி மீட்பு பணியிலே ஆட்களுடன் JCB இயந்திரங்கள் டிப்பரெல்லாம் கொடுத்து இதுவரையிலும் ஒரு வார காலமாக இதுவரையிலும் இரவு பகலாக வேலை பார்த்து வருகிறார்கள். மின் கம்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. அதே போல் நமக்கு டவர்ஸு, டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. வேலை திட்டம் போட்டு நடந்துட்டு இருக்கு.
காங்கிரஸ் கட்சியில் கருத்து சொல்லும் உரிமையை கட்சி தலைமை தமக்கு அளித்துள்ளதாக கட்சியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தனது கருத்து தனிப்பட்ட கருத்து என கூறுபவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார். புயல் பாதித்த பகுதிகளை மத்திய அரசின் குழு பார்வையிட்டு 5000 கோடி நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறினார். விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என தெரிவித்த திருநாவுக்கரசர், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் காப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நான் சொல்லுகிற எந்த கருத்தாக இருந்தாலும் நான் காங்கிரஸ் தலைவர்ங்கிற முறையில் அந்த கருத்து காங்கிரஸ் கருத்தா இல்லையா என்பதை சொல்லுகிற அதிகாரம் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கட்சி தலைவர்களுக்கும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய முகுல் வாசனிக் போன்றவர்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கிறதே தவிர, நான் சொல்லுகிற கருத்தை சொந்த கருதி என்று சொல்லுகிற தகுதியும் அருகதையும் வேறு யாருக்கும் எந்த அதிகாரத்தின் அடிப்படையிலும் கிடையாது. அதிமுகவின் தலைமை பொறுப்பை சசிகலா ஏற்க வேண்டும் என்றும் தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பையும் அவர் ஏற்க வேண்டும் எனவும் ஜெயலலிதா பேரவை சார்பில் தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு வந்த ஜெயலலிதா பேரவையினர் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் நடத்திய கூட்டத்தில் அதிமுகவின் தலைமை பொறுப்பை சசிகலா ஏற்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தீர்மானம் இயற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை தமிழகம் முழுவதும் உள்ள ஜெயலலிதா பேரவையின் 50 நிர்வாகிகளும் ஒப்புதல் தெரிவிப்பதாகவும், இதுபற்றி சசிகலாவிடம் வலியுறுத்தப்படும் என்றும் பேரவையின் செயலரும் தமிழக அமைச்சருமான RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். இங்கே அம்மா அவர்களுடைய நல்லாசியை பெற்று இங்கே பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களிடத்திலே நேரடியை வலியுறுத்துவதற்காக கழக அமைப்பிலான 50 மாவட்ட செயலாளர்களும் நாங்கள் சென்றிருக்கிறோம். பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் பொறுப்பேற்கிற வரை தொடர்ந்து கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை விசுவாசத்தோடு வலியுறுத்துவோம் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம். இதனிடையே மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலையில் இருந்து ஊர்வலமாக வந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்தினர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். நம் இதயங்களெல்லாம் வாழ்ந்து கொடுக்கின்ற உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவி மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய மறைவு தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். சின்னத்திரை கலைஞர்கள் மேலும் அன்பு வைத்து முதலாக விருது அறிவித்த ஒப்பற்ற தலைவி எங்களுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். திருச்சி அருகே குப்பை தொட்டியில் துண்டுகளாக வெட்டப்பட்ட 1000 ரூபாய் தாள்கள் குப்பை தொட்டியில் கிடந்தன. திருச்சி உறையூர் சாலையில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் பழைய 1000 ரூபாய் தாள்கள் துண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டு குப்பை தொட்டியில் போடப்பட்டிருந்தது. அதை திரளான மக்கள் பார்த்து செல்கின்றனர். குப்பை தொட்டியில் மட்டுமல்லாது அப்பகுதி சாலைகளிலும் ரூபாய் தாள்கள் துண்டுகளாக கிடந்தன. அதனை சிலர் எடுத்துச் சென்றனர். இந்த நிலையில் தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். துண்டுகளாக கிடந்த ரூபாய் தாள்களின் மொத்த மதிப்பு 20,000 வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. ரூபாய் 500, 1000 செல்லாது என்ற நிலையில் இன்றைய தினம் உறையூர் சாலை ரோட்டிலே 1000 ரூபாய் நோட்டுகள் என்பது வெட்டப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு ஒரு குப்பை தொட்டியில் கிடைக்கிறது. சாலை ரோட்டில் ஹவுசிங் யூனிட்டில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது சார். அதில் வந்து யாரோ 1000 நோட்டு 500 நோட்டு துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்காங்க. பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. யார் போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் குப்பை தொட்டியில் குப்பை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா யாரோ போட்டிருக்காங்க. யாருங்கிறது தெரியல. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியில் திரளானோர் பங்கேற்றனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான முதற்கட்ட ஆய்வுப் பணிக்காக 3,27 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதனையடுத்து பல மாதங்கள் கடந்த பிறகும் திட்டப்பணிகள் தொடங்கவில்லை. எனவே இது தொடர்பாக கிராம மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடத்தப்பட்டது. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு குழு சார்பாக அவிநாசி வட்டத்தில் உள்ள கிராமங்களில் திட்டம் குறித்த விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய பெயர் பலகையும் திறக்கப்பட்டது. பரப்பாளையத்தில் தொடங்கிய இந்த பேரணி வெங்கல்பாளையம், சூரிபாளையம், புதுநல்லூர், பசுமை நகர் உள்ளிட்ட கிராமங்கள் வழியாக சென்று தண்ணீர் பந்தல் பாளையத்தில் நிறைவடைந்தது. அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு தீர்க்கமான முடிவும் அறிவிக்காமல் தேர்தல் நிர்பந்தத்தால் 3.27 கோடி ரூபாயை ஆரம்பகட்ட பணிகளுக்கு ஒதுக்கியதாக அறிவிப்பு செய்தது. ஆனால் அதற்கு பின்பு பதவியேற்ற அரசு எந்த முயற்சியும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எடுக்கவில்லை. குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் மிக கடுமையான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசு போர்க்கால அடிப்படையிலே இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். எங்களுக்கு கட்டாயம் அந்த திட்டத்தை நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையும், பார்க்குற இடமெல்லாம் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் ஒரு உணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கில் இந்த பலகைகளை ஊர்தோறும் வச்சிருக்கிறாங்க. ஊர்தோறும் வச்சது பலகையை மட்டுமல்ல, மக்களினுடைய உணர்வுகளும் சேர்ந்து தான் அங்கே இருக்கு. அந்த உணர்வுகள் உறுதிப்பாடான உணர்வுகள், அதை யாராலையும் மாற்றவே முடியாது.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த கோவில் விழாவில் திடீரென எரிவாயு சிலிண்டர் வெடித்த விபத்தின் போது விரைந்து தீ அணைக்கப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு பகுதியில் இருக்கும் சந்தன மாரியம்மன் கோவில் பகுதியில் வணிக நிறுவனங்களும் குடியிருப்புகளும் உள்ளன. அங்கு இன்று காலை நடைபெற்ற பூஜையில் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். பூஜை பணிகளுக்காக நெய் உருக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் பூஜை பொருட்கள் எரிந்தன. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர். இதனால் உயிர் சேதம் மற்றும் பொருட்கள் சேதம் தவிர்க்கப்பட்டன. ஈனப்பத்துறை இப்போ அணைச்சிட்டாங்க, ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் சாதாரணமாக முடிச்சு போச்சு. சும்மா பக்கத்தில் ஆட்கள் வீடு எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அப்போ டப்புன்னு நாங்கள் இடத்துல டக்குன்னு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டோம். ஃபயர் சர்வீஸ் உடனே வந்து அணைச்சிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. வயலில் உள்ள மோட்ரு பாத்திரம் எல்லாமே சேதம் ஆகிட்டு மக்களை அடிச்சு ஓடினாங்க. பிரச்சனை இல்லை. மக்கள்லாம் டக்குன்னு பயந்து வெளியே நாங்கள் ஓடி வந்துட்டோம். ஈரோட்டில் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்த தடுப்பணையினை தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் தனியார் அமைப்புகள் சார்பில் தூர்வாரும் பணி தொடங்கியுள்ளது. ஈரோடு சூரம்பட்டி வலசு பகுதியில் பெரும்பள்ளம் ஓடையின் குறுக்கே அமைந்துள்ள சூரம்பட்டி தடுப்பணை மூலம் 2500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த பல ஆண்டுகளாக பாசன வாய்க்கால் கரைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகள் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றப்பட்டன. இதையடுத்து தனியார் அமைப்புகள் மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் தடுப்பணையை தூர்வாரும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை ஈரோடு மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் தொடங்கி வைத்தார். 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் இந்த பணிகள் 2 மாத காலத்திற்குள் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடை மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கம் முழுசா தூர்வாரி முடிச்சு இதுக்கு ஒரு 10 அடி டெப்த் கிரியேட் பண்ணி நல்ல தண்ணி தேக்கம் உண்டாக்க போகிறோம். இதனால் என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்னா, நிலத்தடி நீரோட தன்மை நல்லா பெருகும். ஸோ இது இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா அமையும். இதோட பட்ஜெட்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு 15 to 20 லட்சம் ஆகுங்கிற மாதிரி கணக்கிட்டு இருக்கோம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி வரும் 22ஆம் தேதி மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக தமிழ்நாடு கூட்டுறவு ஊழியர் சங்க சம்மேளன பொதுச் செயலர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் தமிழ்நாடு கூட்டுறவு ஊழியர் சம்மேளனத்தின் மாநில நிர்வாக குழு கூட்டம் அதன் செயல் தலைவர் ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சம்மேளன பொதுச் செயலர் கிருஷ்ணமூர்த்தி, அரசு துறை, பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். நியாய விலை கடை ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், வீட்டு வசதி கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கு மாற்று வேலை வழங்க வேண்டும் என்பது போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தாங்கள் போராட்டம் நடத்தப் போவதாக அவர் கூறினார். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டிய தீர்ப்பின் அடிப்படையில் கூட்டுறவு நிறுவன ஊழியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கோட்பாட்டின்படி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து வரும் 22ஆம் தேதி மாநிலம் முழுவதும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் கூட்டுறவு ஊழியர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்வது என்ற ஒரு முடிவினை நாங்கள் செய்திருக்கின்றோம். அரியலூர் மாவட்டத்தில் போதுமான மழையின்றி பருத்தி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் உரிய இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 25,000 ஏக்கரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. போதிய மழை பெய்யாததாலும் அவ்வப்போது வீசிய சூறை காற்றாலும் பருத்தி சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றிற்கு 35,000 ரூபாய் செலவு செய்துள்ளதாக கூறும் விவசாயிகள் 1 ஏக்கருக்கு 50 குவிண்டால் அளவிற்கே மகசூல் கிடைப்பதாக தெரிவித்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். டைமில் 100 காயிலிருந்து 120 காய் இருக்கும். ஆனால் இன்னைக்கு செடிக்கு 5 6 காய், அதுவும் நல்லபடியாக வெடிக்குமாங்கிறது தெரியல. சராசரியாக 10 to 15 குண்டால் இயற்கையுடைய சூழ்நிலைக்கு பொறுத்தவாறு கிடைக்கும். இன்னைய சூழ்நிலைக்கு ஏக்கர் 50 கிலோவிலேருந்து 100 கிலோ வரும் எதிர்பார்க்கலாம். இந்திய கடலோர காவல்படை உருவான நாளை ஒட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்திய கடலோர காவல்படை உருவான நாள் February 1ஆம் தேதியன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள பாரதி பூங்காவில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. இந்திய கடலோர காவல்படை DIG தியாகி மற்றும் நகராட்சி ஆணையர் சந்திரசேகர் ஆகியோர் ஓவியப் போட்டியை தொடக்கி வைத்தனர். தூய்மையான கடற்கரை, இயற்கை பேரிடர்களில் இருந்து பாதுகாத்தல் உள்ளிட்ட தலைப்புகளின் கீழ் பள்ளி மாணவ மாணவிகள் ஓவியங்களை வரைந்து அசத்தினர். கடலோர காவல்படையோட பங்கு என்ன இந்த நாட்டுக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதோட அவங்களுடைய பாதுகாப்பு எங்கள் மேலே எவ்வளோ இருக்குது, அவங்க இல்லைன்னா என்னென்ன நடக்குங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் இல்லாமல் மற்ற நாடெலாம் வேஸ்ட்டையும் ஆயிலெலாம் நம்மளுடைய கடலில் பார்க்குறாங்க. அந்த மாதிரி சேர்க்காம சுத்தமாக நம்ம கடலை வச்சுக்கிறதும் இங்கே அதனால் நிறைய உயிரினங்கள்லாம் காப்பாற்றப்படுது. சென்னை டெஸ்டில் இந்திய அணி ரன் குவிப்பு, இரட்டை சதமடிக்கும் வாய்ப்பை நழுவ விட்டார் ராகுல்.
விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவின் அலப்போ நகரில் தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் அங்கிருந்து வெளியேறும் மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத்தின் அரசுக்கு எதிராக சண்டையிட்டு வரும் ஐஎஸ் தீவிரவாதிகளும் கிளர்ச்சியாளர்களும் பல்வேறு முக்கிய பகுதிகளை கைப்பற்றினர். அவற்றை மீட்க நாட்டு ராணுவம் தொடர்ந்து போராடி வருகிறது. இந்த போரின் இறுதிக்கட்டமாக கிழக்கு அலப்போ பகுதியில் அரசு படைகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் சண்டை நடைபெற்று வருகிறது. இதனிடையே அங்கிருந்து ஒன்றுமறியாத மக்கள் வெளியேறும் வகையில் தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அலப்போவில் இருந்து வெளியேறும் மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகிறது. போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏமனில் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 43 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். ஏமனில் துறைமுக நகரமான ஏதனில் உள்ள ராணுவ முகாமில் ஊதியம் வாங்க வீரர்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த தீவிரவாதிகள் வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்தனர். இதில் 43 வீரர்கள் அந்த இடத்திலேயே பலியாகினர். படுகாயமுற்ற 60க்கும் அதிகமானோர் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏமனில் தீவிரவாத தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த வாரம் இந்த பகுதிக்கு அருகில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 50 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நடைபெற்று வரும் இங்கிலாந்திற்கு எதிரான 5வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு இந்தியா 391 ரன்கள் குவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் திடலில் நேற்று முன்தினம் தொடங்கியது. முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி அபாரமாக விளையாடி முதல் இன்னிங்ஸை 477 ரன்களை தொடங்கியது. இதனையடுத்து விளையாடிய இந்திய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 60 ரன்கள் எடுத்தது. லோகேஷ் ராகுல் 30 ரன்களும் பார்த்திவ் பட்டேல் 29 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தனர். 3ஆம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்த இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். பார்த்திவ் பட்டேல் 71 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மொயின் அலி பந்து வீச்சில் ஜோஸ் பட்லரிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். அதிரடியாக விளையாடிய லோகேஷ் ராகுல் சதமடித்தார். தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவர் 199 ரன்கள் சேர்த்திருந்த நிலையில் ஆட்டமிழந்தார். இதனால் இரட்டை சதமடிக்கும் வாய்ப்பை லோகேஷ் ராகுல் தவறவிட்டார். So fine innings this from KL for the last century. In the air, gone. Would you believe it? What has he done on 199? இன்றைய ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 391 ரன்கள் எடுத்துள்ளது. இதன் மூலம் இங்கிலாந்தை விட இந்திய அணி 86 ரன்கள் பின்தங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்தா புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு அடுத்த வாரம் தமிழகம் வருகை. பிரதமர் மோடியை முதல்வர் பன்னீர்செல்வம் நாளை சந்திக்கிறார். புயல் நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கை மனு அளிக்கிறார். நதிநீர் பிரச்சினைக்கு ஒரே தீர்ப்பாயம் அமைக்க முடிவு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் சிக்கல். அரசியல் கட்சிகள் 2000 ரூபாய்க்கு மேல் நன்கொடை பெற தடை. மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரை. ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி போட்டி சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்திய அணி. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.